கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் கேசரி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை சுடு தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி பொரிஞ்சதும் அதுலேயே ரவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய்யிலேயே ரவையை வதக்கிக்கோங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல் போயிடும். சுடு தண்ணி சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஊற்றுறோம், ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ கேசரி பவுடர் கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இந்த பதத்தில் வரும்போது சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வருது. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா சுட சுட கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி உள்ளே போகும். பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.